Dear students, class 11 NCERT textbookல chapter 5ல laws of motionன்ற chapter இருக்குது. இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா NEP 2020 என்ன சொன்னதுன்னா you need to acquire the skills of addressing real life problem. நமது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு நம்ம படிக்கின்ற விஷயங்கள் தீர்வு காண கொள்ளக்கூடியதாக இருக்கணும், உங்களுக்கு தீர்வு காண உதவி செய்யணும் அப்படின்றது தான் NEP 2020 மிக முக்கிய சாராம்சம். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் சில ஃபார்முலாஸ் எடுத்துக்குவோம். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டைட்டிலில் க்ரௌட் ஒபேஸ் ஃபிசிக்ஸ் லாஸ், அதாவது கூட்ட நெரிசல் இயற்பியல் விதிகளுக்கு கட்டுப்பட்டது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களில் நெரிசல் அதிகமாக ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அது மாதிரி போய் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு உயிரிழப்போ அல்லது நமக்கு உடலுக்கு வேறு ஏதாவது தீங்கோ ஏற்பட்டதுன்னா நம்ம படித்த படிப்புக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். அதனால் இதை நீங்கள் இதை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு விழிப்போடு இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம கண்டினியூ பண்ணலாம். மொத்தம் 7 சம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான அதனுடைய டைமென்ஷன் தெரியும். ஒரு கூட்ட நெரிசலில் என்னென்ன இயற்பியல் இருக்குது அப்படின்ற முழுமையாக தெரியும். இது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பரீட்சைக்கும் உதவும், நீட் JEE எல்லாத்துக்குமே உதவும். ஸோ நம்ம முதல்ல ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா தான் இந்த லெசனில் கொடுத்துருக்கிற பேசிக் ஃபார்முலா எல்லாத்தையும் முதல்ல பார்த்துருவோம், குயிக்காக பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு 7 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஷல் வி கண்டினியூ? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நியூட்டன் செகண்ட் லா ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். நம்ம இது வெக்டாரில் எப்படி சொல்லுவோம்னா நம்ம இதை F ஈக்குவல் டு F வெக்டார் ஈக்குவல் டு M இன்ட்டு A வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு மேக்னிடியூடு மட்டும் பார்த்துக்குவோம். இதில் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு F என்னென்னா ஒரு ஃபார்முலா நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இன்வால்வ்டு இன் த ஃபார்முலா. அப்போ F ஃபோர்ஸோட யூனிட் என்னென்ன நியூட்டன், M மாஸு கிலோகிராம், ஏன்றது ஆக்ஸலரேஷன், அதுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது நியூட்டனுடைய செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா the force acting on an object is equal to the product of its mass and acceleration product. Okay, so now we will pass on to the next formula. Velocity உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஸோ வெலாசிட்டி V equal to displacement divided by time. ஸ்பீட் distance by timeன்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஸ்பீட் இஸ் a scalar quantity, displacement is a vector quantity. ஏன்னா velocity ஒரு vector quantity. ஸோ velocity equal to displacement divided by time. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, rate of change of displacement with time. Okay, so the unit is meter per second. Okay, we should go to the next one. சேஞ்ச் இன் வெலாசிட்டி. எப்போதுமே இந்த டெல்டாவை நம்ம என்ன போடுவோம், சேஞ்சுன்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி V2 மைனஸ் V1, டெல்டா V ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. அப்போ டெல்டா V தான் நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலும் அது யூனிட் என்னென்னா மீட்டர் பெர் செகண்ட் தான். அப்போ V2ன்றது என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டி, V1ன்றது என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டிக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அதுதான் என்னன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் டு V2 மைனஸ் V1, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ ஆக்ஸலரேஷன் A என்னன்னா ஆக்ஸலரேஷன், அது யூனிட் என்னென்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் நம்ம பார்த்தோம். V2 ஃபைனல் வெலாசிட்டி, V1ன்றது இனிஷியல் வெலாசிட்டி, T டைம் டேக்கன். Acceleration is the rate of change of velocity with the time. This is the definition for acceleration. Momentum is also a vector quantity. Momentumக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் momentum is denoted by P vector. Okay, இது V vector velocity. Okay, mass M into velocity, mass into velocity. So the product of mass and velocity of an object. Okay, இது ஸ்மால் லெட்டர் P தான் நீங்கள் போடணும். அது மொமெண்டம். அது என்னென்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். மாஸ் கிலோகிராமில் சொல்லுவீங்க, வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவீங்க. ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு மொமெண்டமோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் நீங்கள் எழுதும்போது சில பேருக்கு சில டவுட் வருது. அதாவது இந்த கிலோகிராமை எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட்
இந்த டிவைடட் பை எஸ்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது, ஸ்மால் லெட்டர் தான் போடணும் செகண்டுக்கு. எப்போ கேபிட்டல் லெட்டர் போடுவீங்க, சப்போஸ் இட் இஸ் இந்த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ நியூட்டன் அதுக்கு வந்து ஃபோர்ஸுக்கு வந்து என்ன போடுவீங்க, கேபிட்டல் லெட்டர் போடுவீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? சேஞ்ச் இன் மொமெண்டம். நம்ம இப்போ மொமெண்டம் பார்த்தோம். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன வரும், டெல்டா பி. மாஸில் எதுவும் சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது, மாஸ் ஆஃப் த பாடியில் சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது. ஸோ டெல்டா பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு டெல்டா வி, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ நம்ம வந்து மாஸ் வந்து கிலோகிராமில் சொல்லுவோம், டெல்டா வி சேஞ்ச் இன் வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் அண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே. ப்ரெஷர் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ என்ன வரும், ஃபார்முலாவுக்கு ப்ரெஷர் பி, கேபிட்டல் லெட்டர் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் பி போடணும், ஸ்மால் லெட்டர் பி போடக்கூடாது. ஏன்னா ஸ்மால் லெட்டர் பி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், மொமெண்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகே. இது வந்து ப்ரெஷருக்கு யூனிட் என்னென்னா பாஸ்கல். அது நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட்ன்றதால நம்ம பி போடுறோம், பிஏ போடுறோம், பாஸ்கல். எஃப் வந்து ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து நேம் நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா ஸ்மால் லெட்டர் போட்டு நியூட்டன் எழுதணும். இது வந்து யூனிட்டு. அல்லது அந்த யூனிட்டே நீங்கள் ஷார்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என், கேபிட்டல் லெட்டர் என் போடணும். ஓகே. ஸோ ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர், அப்போ மீட்டர் ஸ்கொயரில் வரும். ஸோ ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா. திஸ் இஸ் த டெஃபினிஷன். ப்ரெஷர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு யூனிட் ஏரியாவில் நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் தான் ஒரு யூனிட் ஏரியாவில் கொடுக்கப்படுகின்ற ஃபோர்ஸ் தான் என்னென்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கினெட்டிக் எனர்ஜி. ஃபார்முலா ஃபார் கினெட்டிக் எனர்ஜி என்ன, ஆஃப் எம் வி ஸ்கொயர். உங்களுக்கு தெரியும் கினெட்டிக் எனர்ஜி வந்து ஜூலில் சொல்லுவோம். அது வந்து நம்ம யூனிட்டில் எப்படி போடுவோம், கேபிட்டல் லெட்டர் ஜேன் போடுவோம். எம் வந்துன்றது மாஸ் இன் கிலோகிராம். வெலாசிட்டி என்னன்னா வெலாசிட்டி இன் மீட்டர் பெர் செகண்ட். ஓகே. நவ் த கினெட்டிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை எ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன். அப்போ அந்த எனர்ஜி பை வெர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கினெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். டார்க்கோட ஃபார்முலா எஃப் இன்ட்டு ஆர். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, டார்க் இஸ் டினோட்டட் பை இந்த சிம்பிள் டவுன்னு பேர். இதுக்கு இந்த மாதிரி போடணும் டார்க்குக்கு. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இட்ஸ் எ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே. டார்க்குக்கு வந்து நியூட்டன் மீட்டர், யூனிட் வந்து கேபிட்டல் லெட்டர் என் போட்டு எம் போடுவீங்க, நியூட்டன் மீட்டர். ஃபோர்ஸுக்கு தான் உங்களுக்கு தெரியும், நியூட்டன்றது தெரியும். ஆர்ன்றது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ், அதை நம்ம மீட்டரில் சொல்லுவோம். டார்க் இஸ் த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் எ பாயிண்ட் ஆர் ஆக்சிஸ். டார்க் வந்து இட்ஸ் எ டேர்னிங் எஃபெக்ட்ன்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஃப் இன்ட்டு டெல்டா டி. அதாவது இம்பல்ஸ் வந்து நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ஜே, கேபிட்டல் லெட்டர் ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டெல்டா டி, தட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ ஜே இஸ் இம்பல்ஸ், எஃப் இஸ் ஃபோர்ஸு. இம்பல்ஸோட யூனிட் என்னென்னா நியூட்டன் செகண்டு, ஃபோர்ஸ் நியூட்டன், டெல்டா டி டைம் இன்டர்வல், டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்டம். அது வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இம்பல்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இம்பல்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம் இன்டர்வல் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இம்பல்ஸ். ஓகே. ஸோ இம்பல்ஸோட ஃபார்முலா எஃப் இன்ட்டு டெல்டா டி. இது எதுக்கு ஈக்குவல்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். நெக்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நம்ம வந்து கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர் பை வெர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன் பார்த்தோம். இப்போ பை வெர்ச்சு ஆஃப் இட்ஸ் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாடியோட எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஹெச். இங்கே எம்ன்றது மாஸ், ஜின்றது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஹெச்ன்றது ஹைட்டு. ஹெச்ன்ற ஹைட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம். ஜி வந்து ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். மாஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கிலோகிராமில் சொல்லுவோம். ஓகே, ரைட். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்றதை நீங்கள் வந்து முக்கியமாக அது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கினெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது.
பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர் ஃபார்ம். ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்துக்கு ஆற்றல் என்ன பண்ணலாம், மாற்றலாம். அதனால் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஓகே, இப்போ நம்ம க்ரௌட் ஒபேஸ் ஃபிசிக்ஸ் லாஸ் இந்த டைட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 7 ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோது உண்டு ப்ரெஷர், எவ்வளோது உண்டு ஃபோர்ஸு, மொமெண்டம் எவ்வளோது உண்டு, சேஞ்ச் இன் மொமெண்டம், இதை பற்றிலாம் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அதே மாதிரி 1 பாஸ்கல் ஆஃப் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாக்டாக அந்த ப்ராப்ளத்தை எல்லா டைமென்ஷன்லையும் நீங்கள் பார்க்க முடியும், ரியலாக உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபோர்ஸு, ப்ரெஷர் இதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்பிள் வைக்கிறேன். ஓகே, இந்த ஆப்பிளுடைய மாஸ் 100 கிராம்னு வச்சுக்கோம். 100 கிராம் இந்த ஆப்பிளோட மாஸ். இது டேபிளில் இருக்குது. ஓகேவா, டேபிள் மேலே இருக்குது. 100 கிராமை நம்ம என்ன பண்ணுவோம், எம்கே சிஸ்டத்துப்படி நம்ம என்ன பண்ணி ஆகணும், அதை கிராமில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கிலோகிராமில் மாற்றி ஆகணும் இல்லையா. அப்போ 100 × 10⁻³ kg ஈக்குவல் டு என்ன வரும், 0.1 kg வந்துடும். The mass of the apple is m equal to 0.1 kg. இப்போ இதில் இந்த ஆப்பிள் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த டேபிளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா F ஈக்குவல் டு m × a. லீனியராக இருந்தால் நம்ம ஏன்னு சொல்லுவோம். இது டியூ டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இது மேலே ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், m × ஜின்னு போடுவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜி வெறும் கிராவிட்டின்னு சொல்ல மாட்டோம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது 0.1, த மாஸ் ஆஃப் த ஆப்பிள் 0.1 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், 9.81 m/s² தெரியும். அதை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சப்போஸ் இது 9.8 இஸ் நியர்லி ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கோங்க ஃபார் அவர் கால்குலேஷன் பர்பஸ்ஸு. அப்போ அதை 10ன்னு எடுத்துக்கிறோம், இது 0.1ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன வருது, 10 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு, நியூட்டன். அப்போ 100 கிராம் ஆஃப் ஆப்பிள் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் டேபிள். என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னா 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ். Are you able to understand? ஓகே, இப்போ நம்ம ப்ரெஷர் போகலாம். ப்ரெஷர் இப்போ அந்த 100 கிராம் ஆஃப் ஆப்பிள் அந்த டேபிளில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 100 கிராம் ஆஃப் ஆப்பிள் நம்ம டேபிளில் வைக்கிறோம். ஓகே, இப்போ ப்ரெஷருக்குள் ஃபார்முலா நம்ம என்ன படித்தோம், ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ நான் ஃபோர்ஸ் இட் எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம், 1 நியூட்டன் பார்த்தோம். இது 100 கிராம் ஆஃப் ஆப்பிள் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் 1 நியூட்டன் பார்த்தோம். இப்போ ஏரியா நம்ம ஏரியா நம்ம ஸ்கொயர் மீட்டரில் எடுத்துக்குமே, 1 மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துக்குவோம். 1 மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படின்னா என்ன அப்படின்னா 1 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்ட்ஸ் 1ன்னா இது 1 பாஸ்கல். சரி, இப்போ இது 1 மீட்டர் ஸ்கொயரில் நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ இதுவே நான் ஆக்சுவலாக 1 மீட்டர் ஸ்கொயர், இப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு, இப்போ ப்ரெஷர் எப்போ அதிகமாகும், டினாமினேட்டரோட வேல்யூ குறைய குறைய உனக்கு என்ன இருக்கும், இதனோட வேல்யூ என்ன பண்ணோம், அதிகமாகும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயரை நான் 0.5 மீட்டர் ஸ்கொயர்னு வைக்கிறேன்னு வச்சுங்களேன், ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ அதிகமாகும். ஓகே, ப்ரெஷரோட யூனிட் பாஸ்கல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1 நியூட்டன் டிவைடட் பை நான் 0.5 வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா 1 பாஸ்கல்ன்றது என்ன ஆகும், ப்ரெஷர் 2 பாஸ்கல் ஆகும். அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஜஸ்ட் இது ஒரு மைல்டு ப்ரெஷர் தான். அப்போ ஏரியா குறைய குறைய என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுது உங்களுக்கு. கிளியர் ஆர் நாட்?
So with this background idea, we will enter into the problem. Problem 1. We are going to see about the impulse and pressure. Okay. So problem என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 6 people 6 பேர் இருக்கிறாங்க. Each of mass m equal to 65 kg. ஒவ்வொருத்தவங்களுடைய எடையும் வந்து 65 கிலோகிராம். ஒரு in a crowd. Push forward, அவங்க வந்து முன்னாடி தள்ளுறாங்க. So that each transfers a velocity change delta v. Velocity change delta v equal to 0.4 meter per second. During a short contact time delta t 0.12 second. Estimate the average force delivered to the front row by these 6 people and the pressure on chest contact area A equal to 0.05 meter square. இதில் கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கூட்டத்தில் 6 பேர் நிற்கிறாங்க இப்படி, ஓகேவா? இவங்க 6 பேர் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி இருக்கிற ரோ மேலே என்ன பண்ணுறாங்க, போய் மோதுறாங்க, முன்னேறுறாங்க. அப்போ இவங்களுடைய செஸ்ட் என்ன பண்ண, முன்னாடி இருக்கிறவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு செஸ்ட்டு தான் வந்து காண்டாக்டில் இருக்கும். அந்த காண்டாக்ட் ஏரியா தான் அவங்க என்ன சொல்லிடுறாங்க நமக்கு அப்படின்னுறாங்க, 0.05 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இவங்க வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக 0வில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, வெலாசிட்டி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, 0.12 செகண்டில் என்ன பண்ணுறாங்க, 0.4 மீட்டர் பர் செகண்ட் அவங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ஆகிடுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தான் 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டெல்டா வி நமக்கு கிடச்சிடுச்சு. டெல்டா டி ஷார்ட் இன்டர்வல் டெல்டா டி 0.12 செகண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ப்ராப்ளம் எந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் கிவன் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிடுவோம். அப்போ கிவன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த பீப்புள், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக எழுதணும். மாஸ் ஆஃப் த பீப்புள் m ஈக்குவல் டு 65 kg. ஓகே, அதான் ஒவ்வொருத்தவங்களுடைய மாசும். நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ வருது, நம்பர் ஆஃப் பீப்புள் n ஈக்குவல் டு 6. வெலாசிட்டி சேஞ்ச் என்ன கொடுத்துருக்குறாங்க, வெலாசிட்டி சேஞ்ச் டெல்டா v ஈக்குவல் டு இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 0.4 மீட்டர் பர் செகண்டு. ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் காண்டாக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் காண்டாக்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா டி ஈக்குவல் டு 0.12 செகண்ட். 0.12 செகண்ட். ஃபஸ்ட்டு இது வந்து கிளியராக எழுதுருங்க, இதெல்லாம் கிளியராக எழுதுருங்க. காண்டாக்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எழுதணும் இல்லையா, செஸ்ட் காண்டாக்ட் ஏரியா, செஸ்ட்டு காண்டாக்ட். ஏன்னா ஒரு கும்பலில் போய் மோதுறாங்கன்னா முதல்ல நம்ம செஸ்ட்டு தான் என்ன பண்ணோம், அவங்க மேலே படும். முதுகில் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்க முதுகு மேலே படும். அதனால் செஸ்ட் காண்டாக்ட் ஏரியா ஏ ஈக்குவல் டு 0.05 மீட்டர் ஸ்கொயர். அது இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, 0.05 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்ற ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல டோட்டல் சேஞ்ச் மொமெண்டம்ன்றது நம்ம ஒரு ஆளுக்கு பார்க்குறோம். இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, 6 பேர் இருக்கிறாங்க, 6 people ஆர் தேர். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச் பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெலாசிட்டி சேஞ்சு கொடுத்துட்டாங்க, டைம் சேஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பார்க்குறோம், டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச். ஸோ டோட்டல் மொமெண்டம் சேஞ்ச், அதாவது டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு, நம்ம என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலே நம்ம டெல்டா பி போடுவோம், ஈக்குவல் டு, இங்கே ஒரு ஆளாக இருந்தால் நம்ம டேரெக்டாக என்ன போட்டுருவோம், எம் இன்ட்டு டெல்டா வின்னு போட்டிருப்போம். இங்கே வந்து 6 பேர் இருக்கிறாங்க, அதனால் ஃபார்முலா நான் என்ன பண்ணேன், n இன்ட்டு எம் இன்ட்டு டெல்டா வி. அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் பர்சன் என்னது 6, மாஸ் ஆஃப் ஈச் பர்சன் 65, சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது 0.4 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா, அது 0.4 போட்டுங்க.
இப்போ 6ஐயும் 65ஐயும் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு கால்குலேட்டர்லாம் தேவையில்லை, நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். 6 5s are 30, 30க்கு 0, மீதி 3 வச்சுக்குவோம் இல்லையா. 6 6 are 36, 36 + 3 39. ஓகே, இன்ட்டு இங்கே வந்து 0.4 இருக்கு இல்லையா, அந்த 0.4ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணுற, இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி பாரு. 4ஆல் இது வந்து நம்ம வந்து 0.4னே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ஷன் நம்ம என்னன்றதை பார்ப்போம். 4 × 0 0, 4 9s are 36, 36க்கு நம்ம வந்து 6 போடுவோம், மீதி 3, 4 3s are 12, 12 + 3 15. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ஷன் வந்து ஒரு டிஜிட் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோன்னா 156 எனக்கு ரிசல்ட் வருது. இது என்னென்னா டெல்டா பி. 156 டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்ட். அதுக்கு என்னப்பா யூனிட்டு? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். கிளியர் ஆர் நாட்? ஸோ எனக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம், இந்த 6 பேரால் வருகின்ற சேஞ்ச் இன் மொமெண்டம் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 156 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ அதே ஒரு தடவை எழுதிடுறேன். சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா பி ஈக்குவல் டு 156 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் எனக்கு வந்து போச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு நியூட்டனுடைய செகண்ட் லா தெரியும். நியூட்டனுடைய செகண்ட் லா என்னென்னா உங்களுக்கு நியூட்டன்ஸு செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ என்னன்னா, அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா எம் இன்ட்டு டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டின்னு எழுதலாம். நமக்கு எம் இன்ட்டு டெல்டா வி என்னன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக மாஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. மாஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது? மொமெண்டம். அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? அப்போ டெல்டா பின்னு எழுதலாம். அப்போ எம் இன்ட்டு டெல்டா வியை டெல்டா பின்னு எழுதலாம் டிவைடட் பை டெல்டா டி. அப்போ நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம ஏற்கனவே இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 156 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 156 டிவைடட் பை இவங்க வந்து நமக்கு வந்து டைம் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் இன் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து 0.12 கொடுத்துருக்குறாங்க, 0.12 செகண்ட்ஸ். அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது நம்ம இப்படி போட்டுக்குவோம். 156 டிவைடட் பை 0.2ல் நான் 15600 போட்டேன்னா இங்கே வந்து எனக்கு 12 வந்துடும். 112 is 12, 112 is 12, ரிமைனிங் 3 இருக்குது 36, 3 12s are 36, இங்கே 2 0 இருக்குது போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 1300 அப்படின்னு வந்து போச்சு. 1300ன்றது என்னது? ஃபோர்ஸு. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன். ஸோ இந்த நியூட்டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சேன், சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா படி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் என்னன்னா ஃபோர்ஸு. ஃபோர்ஸு வந்து நான் என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சாச்சு. 1300 நியூட்டன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர். ஓகே, ஏன்னா இந்த 6 people எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர் இல்லையா. அப்போ நம்ம இந்த ஃபைனல் இப்போ ப்ரெஷருக்கு நமக்கு என்ன தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரெஷர் போக முடியும்னா ஃபோர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரெஷர் போக முடியும். அவங்க ஏரியா நம்ம கொடுத்துட்டாங்க, அதனால தான் நம்ம ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஃபோர்ஸை நம்ம இந்த சேஞ்ச் இன் மொமெண்டத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, ப்ரெஷர் ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் P ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை ஏ. ஃபோர்ஸு வந்து நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 1300 நியூட்டன். 1300 டிவைடட் பை ஏரியா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0.05 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து P ஈக்குவல் டு 1300 டிவைடட் பை 0.05. நம்ம எப்போதுமே சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், ஹோல் நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா மேலேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம், கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது 5. ஓகே, 1 5 is 5, 2 5s are 10. Okay, the remaining is 3, 6 5s are 30. Okay, so the remaining 30 you can
take it as such. Okay, 26000 Pascal. So the pressure is 26,000 Pascal. Standard formula எப்படி எழுதுவாங்கன்னா P equal to 26 into 1000 அப்படின்னா 1000ன்றது கிலோ இல்லையா, இப்போ 26 கிலோ பாஸ்கல். ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர். இவ்வளோ உண்டு ப்ரெஷர். இப்போ நம்ம ப்ரெஷர் நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். 6 பேர் 65 கிலோ எடை உள்ள ஆள், அவங்க முன்னாடி வந்து அவங்க வந்து இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, மூவ் ஃபார்வேர்டு. அவங்களுடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டினாவது 0.4 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அப்படின்னா தி எக்ஸர்ட் ப்ரெஷர் எவ்வளோதுன்னா 26,000 பாஸ்கல் ப்ரெஷர் வந்து அவங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்க மேலே எக்ஸர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின். ஷால் வி பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்? ஓகே, மொமெண்டம் கன்சர்வேஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். A person A of mass m1 70 kg is moving forward at u1 0.5 meter per second. Person B behind of mass m2 equal to 60 kg is moving faster at u2 equal to 1.2 meter per second and catches A. They stick together. அது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், அதாவது அவங்க பவுன்ஸ் ஆகி பின்னாடி வரல. ஃபைண்ட் their common velocity v after contact. If the contact time is delta t equal to 0.10 second, estimate the average force exerted on person A during the collision. நம்ம வந்து வெக்டார் பார்க்கல, வெறும் மேக்னிடியூடு தான் பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மாஸ் ஆஃப் பர்சன் ஏ m1, மாஸ் ஆஃப் பர்சன் அனதர் பர்சன் சொல்கிறாங்க இல்லையா B, அவங்களுடைய மாஸ் என்னென்னா m2. இப்போ வந்து இவர் வந்து ஒரு மாஸ் ஆஃப் இவர் வந்து ஒரு ஆள், இவர் வந்து ஏன்னு வச்சுக்குவோம். இவர் வந்து இன்னொரு ஆள், இவர் வந்து பின்னு வச்சுக்குவோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஏ வந்து என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னால் 0.5 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகுறாரு. பி என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது u1ஓட வேல்யூ என்னன்னா 0.5 மீட்டர் பர் செகண்டு. ஏன்னா ஏவுடைய வெலாசிட்டி இது. பி என்ன அவர் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொன்னோம்னா 1.2 மீட்டர் பர் செகண்டில் u2 ஈக்குவல் டு இவர் எவ்வளோன்னா 1.2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ இவரோட வெலாசிட்டி வெறும் 0.5 மீட்டர் பர் செகண்ட், ஏவுடைய வெலாசிட்டி. பியோடைய வெலாசிட்டி என்னன்னா 1.2 மீட்டர் பர் செகண்ட். அப்போ நிச்சயமாக பி வந்து ஏவோட என்ன பண்ணுறாரு, வேகமாக போகிறார். வேகமாக போய் யார் மேலே மோதுறாரு, இவர் மேலே மோதுறாரு. இவர் மேலே மோதின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒட்டிக்கிறாரு, ஏவும் பியும் ஒட்டிக்கிறாங்க. அப்போ இவர் திருப்பி வரல. அப்போ திஸ் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்எலாஸ்டிக் கொலிஷன். மீட்சி அடைஞ்சு அவர் வெளியில் வரல. இப்போ முன்னாடி இவங்க தனித்தனியாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து u1ன்ற வெலாசிட்டி இருந்தது ஏவுக்கு. இப்போ வந்து தனித்தனியாக போயிட்டு இருக்கும்போது பிக்கு என்ன வந்து u2ன்ற வெலாசிட்டி இருந்தது. ரெண்டு பேரும் மோதின உடனே ஒன்றாயிட்ட உடனே என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களுடைய வெலாசிட்டி என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆகும். ரெண்டு பேருக்கும் காமன் வெலாசிட்டி இருக்கும். அந்த வெலாசிட்டி சேஞ்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கும் சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி தான் நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் ஏ இஸ் u1, த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் பி இஸ் u2. ரெண்டு மோதன உடனே என்ன ஆகிடுது, ரெண்டு பேரும் ஒன்றாயிடுறாங்க. கான்டாக்ட் இருக்குது, ரெண்டு பேருமே பிரியல. அப்போ ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும், காமன் வெலாசிட்டி இருக்கும். அதுதான் v, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். கிளியர்? அதுக்கப்புறம் எஸ்டிமேட் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பர்சன் ஏ. இவர் வந்து எவ்வளோ துண்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருப்பார் ஆன் பர்சன் ஏ டியூரிங் த கொலிஷன். கொலிஷன்னா மோதுறது, கொலைட், ஹிட். கிளியர்? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு விஷயம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்டில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதாவது இஃப் த டூ பால்ஸ் ஆர் மூவிங் சப்போஸ் இன் த சேம் டைரக்ஷன், suppose this is ball A, this is ball B,
assume that this is the mass of the ball A m1, this is the mass of the ball B m2. இப்போ வந்து இது வந்து ரெண்டு வந்து கொள்ளைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி பார்த்தோம்னா ஃபார் எவரி ஆக்ஷன் there is equal but opposite reaction பார்த்துருப்போம். இவர் வந்து this ball A will exert a force on ball B will exert a force on ball A. ரெண்டுமே என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இது மோதின உடனே இப்போ வந்து மோதலுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, U1ன்ற வெலாசிட்டியில் போகுது, இது U2 வெலாசிட்டியில் போகுது. இப்போ மோதின பிறகு என்ன பண்ணோம், இதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், V2ஆக மாறும், இதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், V1ஆக மாறும். ஆனால் நம்ம கேஸில் ரெண்டுமே என்ன ஆகிடுது, ரெண்டு பாலுமே என்ன ஆகிடுது, ஒன்றா இருக்குது, காண்டாக்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமன் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v1 ப்ளஸ் m2 v2ன்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்த்துருப்போம். if the balls have different velocities after collision, நான் சொல்கிறது நம்ம லெசனில் பார்த்தது சொல்கிறேன். இப்போ இங்கே இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுத்துக்குமே காமன் வெலாசிட்டின்னும் போது இங்கே என்ன ஆகிடும், m1 ப்ளஸ் m2 வந்து இந்த v1 ஈக்குவல் டு v2னா அப்போ v வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ m1 u1 ப்ளஸ் m2 u2 இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேஸுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். அப்போ m1ன்றது மாஸ் ஆஃப் ஏ, மாஸ் ஆஃப் பர்சன் ஏ, m2ன்றது மாஸ் ஆஃப் பர்சன் பி, u1ன்றது மாஸ் ஆஃப் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் ஏ, u2ன்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் பர்சன் பி. ரெண்டு பேரும் மோதின பிறகு என்ன ஆகிடுதுன்னா காமன் வெலாசிட்டி தான் இருக்குது, ரெண்டு பேரும் காண்டாக்டில் இருக்கிறாங்க. அப்போ போத் மூவ் வித் வெலாசிட்டி v. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் v அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே, ஸோ again I write நம்ம ஃபார்முலா தேவையானது எழுதுகிறோம். m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், v-யை கண்டுபிடிக்கலாம், இந்த v-யை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போ m1 u1 ப்ளஸ் m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம v ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, v ஈக்குவல் டு எவ்வளோ வருது, மாஸ் ஆஃப் த பர்சன் ஏ எவ்வளோ வர்றாரு 70 இன்ட்டு அவருடைய இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0.5 ப்ளஸ் இங்கே என்ன வருது, இவர் வந்து 60 இன்ட்டு இவரோட வெலாசிட்டி வந்து 1.2. அப்போ டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இவர் வந்து 70 kg, அவர் வந்து 60 kg. ஜஸ்ட் யூ சிம்பிளிஃபை இட் and finally you will find out the velocity v equal to common velocity v equal to 0.8231 meter per second, just to do simple calculations. Okay, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வெலாசிட்டி வந்து இவ்வளோ தண்டு கிடைக்குது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, டெல்டா வி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் வெலாசிட்டி அதாவது காமன் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் அந்த பர்சனுடைய அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் ஏ. அது ரொம்ப முக்கியம். ஏவுடைய சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னா அவர் பாட்டு போயிட்டுருக்கிறாரு, என்ன வெலாசிட்டியில் ஏ பாட்டு போயிட்டுருக்கிறாரு, 0.5 மீட்டர் பெர் செகண்டில் போயிருக்கிறார், முன்னாடி போயிட்டுருக்கிறார். பின்னாடி வந்து இடித்ததுனால அந்த பர்சன் ஏவுக்கு என்ன இருக்கும், ஒரு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஏவுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 0.5 மீட்டர். அப்போ இது வந்து u1ன்னு வச்சுக்கணும். அப்போ v மைனஸ் u1 இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அப்போ நமக்கு வந்து v வந்து என்ன வந்துச்சு 0.823 மைனஸு 0.5. கிளியர். இப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ டெல்டா வி ஈக்குவல் டு எனக்கு இது சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன ஒன்றா 0.3231
மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா வெலாசிட்டி இல்லையா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0.3231 எனக்கு வந்து போச்சு. இப்போ நம்ம வந்து இம்பல்ஸ்னு என்னப்பா, சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸு. அப்போ நம்ம இம்பல்ஸ் என்னென்னு பார்ப்போம். டெல்டா பி யாருக்கு, ஏவுக்கு, ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா m1 இன்ட்டு ஃபார் பர்சன் ஏ, இது வந்து ஏன்ற பர்சனுக்கு m1 இன்ட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஃபார் பர்சன் ஏ, அப்படி தான் எடுத்துக்கணும். ஈக்குவல் டு பர்சன் ஏவுடைய மாஸ் நான் இங்கே போட்டுக்கிறேன்ப்பா என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக. டெல்டா பி ஈக்குவல் டு 70 இன்ட்டு 0.3231. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 22.62 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது இந்த ஏன்ற மனிதர் மேலே கிடைக்கின்ற சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னென்னா 26.62. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர்ஸ், என்ன ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆன் ஏ தான் கேட்குறாங்க இவங்க. வந்து கேட்குறது வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஏ அதான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டெல்டா டி. போன ப்ராப்ளத்தில் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈக்குவல் டு 22.62 டிவைடட் பை 0. டைம் என்னது, சேஞ்ச் இன் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 0.10. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தாலே தெரியுது 226.2 நியூட்டன். அப்போ ஏன்ற மனிதன் மேலே எவ்வளோ தூண்டு ஃபோர்ஸ், நம்ம 1 நியூட்டன்னா எவ்வளோன்றதை பார்த்தோம். இப்போ ஒரு மனிதர் 70 கிலோ உள்ள மனிதர், அவர் வந்து இந்த வெலாசிட்டியில் போகிறாரு. 60 கிலோ உள்ள மனிதர் 1.2 மீட்டர் பெர் செகண்டில் 70 கிலோ உள்ள மனிதர் மேலே அவர் 0.5 மீட்டர் பெர் செகண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அவர் மேலே போய் மோதுறாரு. மோதனா அவர் அந்த ஏவுக்கு கிடைக்கின்ற ஏ மேலே செலுத்தப்படுகின்ற விசை, அதாவது இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஏ பை த பர்சன் பி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கிளியராக வந்துடுச்சு நமக்கு. இங்கே 226.2 Newton. So this is the answer. Okay, just imagine. Force on a barrier from a dense group பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு தடுப்பு இருக்குது, அந்த தடுப்பு மேலே ஒரு 5-6 பேர் அப்படியே கும்பலாக அது மேலே மோதுறாங்க, அது மேலே இடிச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். An open gate is blocked and a 4 meter square area in front of it becomes densely packed with 5 persons per meter square. Each person exerts an average horizontal push of 120 Newton toward the gate. அப்போ ஒரு டென்ஸ்லி பேக்டு இருக்காங்க, 5 persons per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்காங்க. அந்த அதாவது an open gate is blocked and 4 meter square area in front of it. அதாவது அப்போ அந்த கேட்டுடைய ஏரியா என்னவாக இருக்குதுன்னா 4 மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஈச் பர்சன் எக்ஸர்ட்ஸ் அன் ஆவரேஜ் ஹரிசாண்டல் புஷ்ஷு அதனோட ஃபோர்ஸ் என்னென்னா 120 நியூட்டன். அப்போ இங்கே இருக்கிறது வந்து 1 மீட்டர் ஸ்கொயரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்க. கேட்டுடைய ஏரியா என்னென்னா 4 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ தூண்டு ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா 120 நியூட்டன் டுவர்ட்ஸ் த கேட்டு. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கால்குலேட் த டோட்டல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆன் த கேட் அண்ட் த ப்ரெஷர் if the vertical contact height of the gate in contact with the crowd is 1.2 meter vertical contact என்னன்னா 1.2 meter and the gate width is 0.8. ஓகே, அப்போ கான்டாக்ட் ஏரியா அப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். யூஸ் கான்டாக்ட் ஏரியா அவங்களே கொடுத்துருக்காங்க 1.2 into 0.8 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, கிளியர். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஏரியா
area equal to density into area equal to அப்போ அது 5% per meter square இல்லையா, அப்போ 5 into கேட்டோட ஏரியா என்ன வருது 4, அப்போ ஈக்குவல் டு 20 people. ஓகே, இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம். டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு, ஏன்னா ஒரு ஆள் வந்து எவ்வளோ துண்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வந்து 120 நியூட்டன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாருன்றாங்க. அப்போ 20 people gives 120 நியூட்டன் horizontal force, that is equal to 24 2400 நியூட்டன். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது 2400 நியூட்டன் ஆகிடுச்சு. காண்டாக்ட் ஏரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து இதிலே வந்து இவங்களே கொடுத்துட்டாங்க, அங்கே காண்டாக்ட் ஏரியாவை இதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ காண்டாக்ட் ஏரியா ஏ ஈக்குவல் டு, இது வந்து ஃபோர்ஸு, டோட்டல் ஃபோர்ஸு, காண்டாக்ட் ஏரியா ஏ ஈக்குவல் டு இந்த 1.2வையும் 0.8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா 0.96 மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, கிளியர்? ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, P ஈக்குவல் டு F/A. நமக்கு என்ன தெரியும், F கண்டுபிடிச்சிட்டோம், A கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட் we are going to do simplification. So equal to P equal to 2400 Newton divided by 0.96 meter square. If you simplify it, what you will get, no, equal to 2500 pascals. So the pressure, just to imagine, இவங்க எவ்வளோ தோண்டு ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் பண்ணுவாங்க அந்த கேட்டு மேலே அப்படின்னு சொன்னால் இந்த 2500 பாஸ்கல். கிளியர்? அப்போ மொத்தம் எத்தனை பேர் வராங்க, 20 people வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ தோண்டு ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, 120 நியூட்டன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ வருது எக்ஸர்டட் ஆன் கேட் பை த 20 people அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு 2500 பாஸ்கல் வருது. இதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா சொல்லும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2.5 கிலோ பாஸ்கல் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா, ஈவன் ஏ ஸ்மால் ஏரியா, ஒரு சின்ன ஏரியா கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை ப்ரெஷர் வென் மெனி பீப்புள் புஷ் டுகெதர். எல்லாருமே சேர்ந்து, அதிகமான பேர் சேர்ந்து ஒரு சின்ன ஏரியாவால் அதை நோக்கி அந்த கேட்டை தள்ளும்போது ஹை ப்ரெஷர் அங்கே டெவலப் ஆகுது. அதனால தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடங்களில் க்ரௌட் கண்ட்ரோல் பேரியர்ஸ் வைக்கணும். சேஃப்டிக்காக க்ரௌட் கண்ட்ரோல் பேரியர்ஸ் நம்ம வைக்கணும். ஓகே, குட். இந்த சம்மில் ஃப்ளோ ரேட் அண்ட் எக்ஸிட் வித், அதாவது கண்டினியூட்டி ஆஃப் பீப்புள் ஃப்ளோ, அதாவது மக்களினுடைய எண்ணிக்கை, அதாவது க்ரௌடில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள், அவங்க வெளியே இருக்கின்ற வழியினுடைய அகலம், இதுக்குள்ளே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்ளத்துக்குள்ளே போகுமா. எ க்ரௌடு வித் லோக்கல் டென்சிட்டி 2% per meter square passes through an exit of effective area width into depth 1 meter square while each person moves at average speed v equal to 0.6 meter per second. இது சினாரியோ. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த சினாரியோவுக்கு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் பீப்புள் கிராசிங் த எக்ஸிட், அதாவது எத்தனை பேர் வந்து இந்த எக்ஸிட்டில் பெர் மினிட்டில் க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்து பி கேட்குறாங்க, இஃப் த எக்ஸிட் வித் இஸ் ரெடியூஸ்டு ஸோ தட் ஏரியா பிகம்ஸ் 0.5 meter square and the same number of people must pass per minute. அதாவது அதே மக்கள் தான், எக்ஸிட் மட்டும் என்ன பண்ணுறாங்க, 1 meter ஸ்கொயராக இருக்கிறத 0.5 meter ஸ்கொயராக குறைச்சிடுறாங்க. அதே நம்பர் ஆஃப் பீப்புள் தான்.
வாட் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நீடட் த்ரூ த நேரோ எக்ஸிட். அப்போ அந்த எக்ஸிட் வழியாக போகிறவங்களுக்கு என்ன ஆவரேஜ் ஸ்பீடு வந்து தேவை அப்படின்றத பற்றி இவங்க கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா, இப்போ வந்து எ க்ரௌட் வித் லோக்கல் டென்சிட்டி 2 persons per மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு க்ரௌட் இருக்குன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயரில் 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயரில் 2 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த க்ரௌட் என்ன பண்ணுது, அப்போ இது என்னென்னா டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டென்சிட்டி 2 persons per மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது ஒரு மீட்டர் ஸ்கொயர், இதுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. பாசஸ் த்ரூ an exit of effective area 1 மீட்டர் ஸ்கொயர். அது வழியாக வந்து வெளியில் போகிறாங்க, அதை கடந்து போகிறாங்க. அப்போ இந்த எக்ஸிட்டை இது என்னென்னா இது எக்ஸிட் இப்படி வச்சுக்கோ, இது வாசப்படி. இதோட அகலம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது டெப்த்து விட்த்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னா 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. அப்போ டெப்த்து விட்த்து சொல்லி ஆகணும். ஓகே, இது 1 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இவங்க இந்த ஆளுங்களுடைய இப்போ இதை தாண்டி போகிறாங்க, இவங்க போகணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து அவங்க சினாரியா கொடுத்துட்ருக்காங்க. அந்த சினாரியோவில் இவங்களுடைய வெலாசிட்டி என்ன இருக்குது? 0.6 மீட்டர் per செகண்ட். இதை தாண்டி போகிறவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து சம்மு வந்து ஃபைண்ட் த ரேட் ஆஃப் பீப்புள் கிராசிங் த எக்ஸிட். ரேட்டுன்னா என்ன? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிராசிங் த எக்ஸிட் பெர் மினிட் தான் என்னன்னா ரேட்டு. அதை புரிஞ்சிக்கணும். ஸோ ரேட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிராசிங் பெர் மினிட். அதை நம்ம பார்க்கணும். சரி, இது வந்து இவங்க வந்து ஏவில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சேம் சினாரியோ இந்த எக்ஸிட்டோடைய இது இருக்கு இல்லையா, ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இது வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையே என்ன பண்ணுறாங்க, இதை ஆஃப் ஆக்கிடுறாங்க, இந்த ஏரியா வந்து ஆஃப் ஆக்கிடுறாங்க. அப்போ இந்த எக்ஸிட்டோட இது என்ன ஆகுது, குறுகி போகுது, இந்த அளவுக்கு வந்து போகுது. இப்போ இந்த மக்கள் எல்லாம் இவங்க இது வழியாக வெளியில் ஏறும்போது ரேட்டு என்னவாக இருக்கும், இது வழியாக வெளியில் இருக்கும்போது என்னவாக இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெர் மினிட் கிராசிங் திஸ் எக்ஸிட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அதுதான் வந்து பி. இப்போ நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை. ஓகே, சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். இப்போ நம்ம ஏ என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் பீப்புள் கிராசிங் பெர் செகண்ட். நம்பர் ஆஃப் பீப்புள் கிராசிங் ஃபஸ்ட்டு பெர் செகண்ட் கண்டுபிடிச்சோம். என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார்முலா என்னென்னா டென்சிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஸ்பீட். அப்படியே வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 1.0 இன்ட்டு 0.6. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா 1.2 persons per செகண்ட் கிடச்சிடும். இந்த 1.2 persons per செகண்டை அவங்க கொஸ்டின்ஸில் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, மினிட்டில் கேட்டிருக்காங்கப்பா. ரேட்டை வந்து மினிட்டில் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கிராசிங் த எக்ஸிட் பெர் மினிட் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பெர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம வந்து மினிட்டை நம்ம மாற்றிக்கலாம். 60 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், மினிட்டாக மாற்றுறோம். அப்போ 1.2 இன்ட்டு 60, ஏன்னா 1 மினிட்டில் வந்து 60 செகண்ட் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோம்னா 72 persons per minute. ஸோ அப்போ ஏவுக்கு என்ன ஆன்சர்னா 72 persons per minute. அவங்க எந்த கேட் வழியாக போகிறாங்க, 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா உள்ள எக்ஸிட் வழியாக வெளியேறாங்க.
அவங்க என்ன ஸ்பீடில் வெளியேறாங்க, 0.6 அந்த மீட்டர் பெர் செகண்ட் அந்த ஸ்பீடில் அவங்க வெளியில் வராங்க. இப்போ நம்ம பிக்கு போகலாமா? இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, required speed for the people. Okay, required speed for the people. ஸ்பீடுன்றது என்னது? v2 for the area a2 ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா 0.5 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா அந்த a2 இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0.5 சொல்லியிருக்காங்க, 5 மீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரேட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 1.2% பெர் செகண்ட்ஸுன்றதை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நமக்கு என்ன தெரியும், ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா, இதே ரேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னும்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னு சொன்னால், டென்சிட்டி இன்ட்டு A2 நியூ ஏரியா இன்ட்டு V2 நியூ ஸ்பீட். இப்போ உங்களுக்கு என்ன ஸ்பீடுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த V2வை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரேட் வந்து இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் 1.2. அப்போ 1.2 அங்கே இருக்குது. டென்சிட்டி என்ன பண்ணோம், அந்த சைடு போகும்போது டினாமினேட்டரில் போயிடும். அப்போ 2 people per மீட்டர் ஸ்கொயரு. ஏரியா A2 வந்து நியூ ஏரியா ஆஃப் த எக்ஸிட் வித்து அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஏரியா என்னன்னா 0.5, அதான் அதை பாதியாக குறைச்சிட்டோம். அப்போ எனக்கு என்ன வரும்னா 1.2 மீட்டர் பெர் செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 1.2, ஏன்னா இந்த 2 × 5 வந்து என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இந்த 2 × 5 என்ன ஆகிடும், 1 ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வரும், 1.2 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இந்த வித்தை வந்து நம்ம வந்து 0.5க்குன்னு குறைச்சோம்னா என்ன வரும், அவங்க வந்து அப்போ என்ன ஸ்பீடில் அவங்க போகணும் அப்படின்னு சொன்னால் 1.2 மீட்டர் பெர் செகண்டில் போகணும். இந்த க்ரௌடோட ஃப்ளோ வந்து 1.2 மீட்டர் பெர் செகண்ட். கிளியர்? இதில் இன்னொரு விஷயத்தை கவனிங்களேன். அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் அந்த விட்த் இருக்கும்போது 0.6 மீட்டர் பெர் செகண்டாக இருந்தது அந்த க்ரௌடோட ஸ்பீடு. இதை பாதியாக குறைக்கும்போது க்ரௌடோட ஸ்பீடு என்னவாக இருக்கணும், ஆவரேஜ் ஸ்பீடு என்னவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துருக்குது, 1.2 மீட்டர் பெர் செகண்டாக இருக்குது. அதாவது இதை விட என்ன இருக்குது, டபுளாக இருக்குது. இங்கே இருக்கிறத எக்ஸிட் விட்த்தை வந்து என்ன பண்ணாங்க, பாதியாக குறைச்சாங்க. அப்போ நம்ம அந்த க்ரௌடோட ஸ்பீடு என்ன பண்ணணும், டபுளாக மாறினா தான் அந்த பாதியாக குறைச்சதை வந்து நம்ம இந்த ரேட் வந்து காமனாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது மீனிங். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் நியூட்டன் செகண்ட் லா இன் ஸ்டாப்பிங் ஏ மூவிங் பர்சன். ஒருத்தர் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஸ்டாப் பண்ணும்போது நியூட்டன் செகண்ட் லா எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பார்ப்போம். A person of mass 70 kg is moving forward at 10 meter per second within a crowd. A teacher needs to bring the person to near rest safely in delta t equal to 0.5 second by applying a backward force. அப்போ அவர் போயிட்டுருக்கிறாரு, ஒரு க்ரௌடில் அவர் மூவ் ஆகிட்டே இருக்கிறாரு. ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறுத்தணுன்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பேக்வேர்டில் பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது பேக்வேர்ட் ஃபோர்ஸில் கொடுக்குறாங்க. கால்குலேட் த ஆவரேஜ் பேக்வேர்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட். அதில் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், நோ அதர் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இதில் பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுதுன்னா, எ பர்சன் ஆஃப் மாஸ் 70 kg. அங்கே சேஞ்ச் இன் அவர் வந்து எவ்வளோ தூண்டு ஸ்பீடில் போகிறாருன்னா 1 மீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டில் 1 மீட்டர் நவர்றாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, சேஞ்ச் இன் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டீச்சர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீட்ஸ் டு பிரிங் த பர்சன் டு நியர் ரெஸ்ட். அவர் போயிட்டுருக்கிறவர் 1 மீட்டர் பெர் செகண்டில் போயிட்டுருக்கிறவரை கிட்டத்தட்ட 0 மீட்டர் பெர் செகண்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது அவங்க அந்த டைம் சேஞ்ச் இன் டைம் என்னென்னா 0.5 செகண்ட். அந்த 0.5 செகண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நியர் 0 ஸ்பீடு கொண்டு வந்துடுறாங்க. ஓகே, ஸோ பை அப்ளைங் ஏ பேக்வேர்டு ஃபோர்ஸ். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதனால் டெல்டா வி
equal to initial velocity என்னது final velocity என்னது 0 near 0 initial velocity என்னது 1 meter per second okay so this is change in velocity equal to அப்போ என்ன வருது minus 1.0 meter per second வருது அது momentum change in momentum change என்ன வருது அப்படின்னா delta p equal to m into delta v நம்ம m என்ன நாங்கள் பார்த்தோம் 70 kgன்னு பார்த்தோம் 70 into minus 1 equal to minus 70 kg யூனிட் என்னப்பா மீட்டர் per second clear சரி இப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிரும் ஆவரேஜ் ஃபோர்ஸ் equal to rate of change of momentum இல்லையா அப்போ delta p divided by delta t f equal to okay அப்போ இங்கே என்ன வந்துடும் f equal to minus 70 divided by delta t நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க இங்கே 0.5 செகண்ட் சொல்லியிருந்தாங்க 0.5 இப்போ delta t divided by 0.5னா equal to minus 140 நியூட்டன் இந்த ஃபோர்ஸு மேக்னிடியூட் வந்து 40 ஃபோர்ஸோட இது வந்து நெகட்டிவ் கிடையாது இது டைரக்ஷன் ஆப்போசிட்ன்றதுனால அது வருது மேக்னிடியூட் என்னன்னாக்கா ஃபோர்ஸோட மேக்னிடியூட்னா 140 நியூட்டன் கிளியர் குட் இந்த ப்ராப்ளத்தில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டின்றது ஸ்திரத்தன்மை அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய பொசிஷனை பொறுத்து இருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம் க்ரௌடில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டெபிலிட்டி அதை பற்றி நம்ம இப்போ புரிஞ்சிக்கலாம் ஒய் பீப்புள் லீன் இன் எ க்ரௌட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஏன் வந்து ஜனங்க க்ரௌடில் கும்பலில் முன்னாடி சாயிறாங்க அப்போ முன்னாடி சாயறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த ப்ராப்ளம் எ டீன் ஆஃப் மாஸ் m equal to 50 kg is standing in a dense crowd மாஸ் வந்து அவரோட மாஸ் என்னன்னா 50 kg their base of supportன்றது காலில் தான் நிற்பாங்க இல்லையா எல்லாருமே அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபீட் என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா b equal to 0.25 மீட்டர் the teen leans forward leansனா முன்னாடி வளையிறது forward to keep the vertical line of center of gravity over the base the height of center of gravity is 1 meter questions என்ன கேட்குறாங்க calculate the maximum angle theta max before they lose balance use small angle approximation tan theta max approximately equal to b divided by 2 divided by h okay b divided by 2h calculate the horizontal shift of the center of the gravity in meters center of gravity வந்து அதனுடைய horizontal shift எவ்வளவு உண்டு மீட்டர்ஸில் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் சரி இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்னென்ன சிம்பிளாக கொஞ்சம் பார்த்துடலாம் சப்போஸ் இது வந்து ஒரு பேஸ் ஆஃப் லாரி அதாவது ஒரு பாடி ஆஃப் த லாரி அப்படின்னு வச்சிங்களேன் லாரியோடைய பாடி இது ஓகே assume that these are all the front and rear wheel வச்சிங்களேன் இப்போ இந்த பாடியில் என்ன பண்ணுறாங்க இந்த லாரியை கொஞ்சம் கீழே இறக்கலாமா இந்த பாடியில் என்ன பண்ணுறாங்க லோடு ஏற்றுறாங்க லோடு வந்து இப்போ இப்படி ஏற்றுறாங்கன்னு வச்சிங்களேன் இந்தளவுக்கு லோடு ஏற்றுறாங்க இந்தளவுக்கு லோடு ஏற்றுனா இந்த பாடியில் இந்த லாரியோட பாடியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணோம் நார்மலாக இது இல்லாதப்போ என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல இருந்திருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே லெட் மீ யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருந்திருக்கும் எப்போதுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர பர்பண்டிகுலர் லைன் என்ன பண்ணோம் இந்த பேஸுக்குள்ளே ஆக்ட் பண்ணோம் லாரியில் எம்டியாக இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறேன் இதில் நான் லோடை ஏற்றுறேன் இதில் லோடை ஏற்றும்போது என்ன பண்ணோம் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேருந்து என்ன பண்ணோம் இங்கே ஷிஃப்ட் ஆகும் இல்லை இன்னொரு லோடை ஏற்றுறேன் லாரி மேலே
இங்கேருந்து என்ன பண்ணோம், மறுபடியும் என்ன பண்ணோம், இன்னும் மேலே ஷிஃப்ட் ஆகும். இப்படி நான் லோடை ஏற்றிட்டு போக போக சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணோம், மேலே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு டேர்னிங் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த டேர்னிங் வரும்போது என்ன பண்ணோம், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணோம், இங்கேருந்து வர பர்பண்டிகுலர் லைன் என்ன பண்ணாது, இந்த பேஸுக்குள்ளே, இந்த லாரியோடைய பேஸுக்குள்ளே விழாது, அந்த பேஸை தாண்டி, அந்த எட்ஜை தாண்டி வெளியில் விழும். அந்த எட்ஜை தாண்டி வெளியில் விழுனா டாப்பிள், இட் வில் டாப்பிள், கவுந்துரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிராக்டரில் லோடு வயர போக போக அந்த டேர்னிங்கில் பார்க்கும்போது அது கவுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர பர்பண்டிகுலர் லைன் வில் நாட் ஃபால் வித்தின் இட்ஸ் பேஸ் ஆஃப் சப்போர்ட். அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா சேஃபு. அதை தாண்டி வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது விழுந்துடும், கவுந்துரும். ஓகே, ஸோ இந்த ஐடியாவோட இப்போ நம்ம அடுத்து போவோம். இப்போ நம்ம ஒரு மனிதன் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அசிம் தட் திஸ் இஸ் ஒரு டீன்னு வச்சுக்குவோம். இப்போ இவருக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அசிம் தட் இங்கே இருக்கும் நேராக நிற்கும்போது. ஏன்னா நேராக நிற்கும்போது இவருடைய கால் இப்படி வந்து ஒன்று ஒரு படம் போட்டுக்குவோம். இப்போ இவர் இப்படி இருக்கார், ரெண்டு கால் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் குட் இன் ட்ராயிங், ஆல்ரெடி டோல்ட் யூ. இப்போ இந்த ரெண்டு காலுக்கு இந்த ரெண்டு காலுக்கு இருக்கிற இடைவெளி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் வந்து என்னென்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட். ஓகே, இப்போ இவர் கொஞ்சம் சாயிறாரு அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணோம், இந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட்டுக்குள்ளே ஊந்துச்சுன்னா பரவாயில்ல. இவர் பாடியே சாயிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பேஸ்லேருந்து வெளியில் வந்துடும். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து போகிற பர்பண்டிகுலர் லைன் என்ன பண்ணோம், இந்த பேஸை தாண்டி வெளியில் போகும். அப்போ இந்த பேஸை தாண்டி வெளியில் போய் விழுது அப்படின்னு சொன்னோம்னா, he will topple, அவர் விழுந்துருவார். ஸோ இந்த ஐடியாவை ஒரு ரஃபாக அப்படியே மைண்டில் வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். Calculate the maximum angle theta max before they lose balance. Use small angle. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், மாஸ் ஆஃப் த டீன் என்ன பார்த்தோம், 50 kg பார்த்தோம். அவர் வந்து ஒரு நிறைய ரொம்ப க்ரௌடான ஒரு இடத்துல நிற்கிறாரு. த பேஸ் அவங்களுடைய சப்போர்ட் என்னன்னாக்கா, அந்த ரெண்டு காலுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் பேஸ் ஆஃப் சப்போர்ட். அது எவ்வளோ தூண்டு டிஸ்டன்ஸ்னால் 0.25 மீட்டர். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் முன்னாடி வந்து சாயிறாரு. அப்படி சாஞ்சோன்னா வெர்டிக்கல் லைன் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓவர் த பேஸு, த ஹைட்டு, அதாவது அவர் சாயிறாரு, அது எங்கே இருக்குன்னா ஓவர் த பேஸில் இருக்குது. த ஹைட் ஆஃப் த சிஜி இஸ், அதாவது அவருடைய தரையிலேருந்து அவருடைய ஹைட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற உயரம் வந்து 1.0 மீட்டர். இப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். கால்குலேட் த மேக்ஸிமம் ஆங்கிள் தீட்டா மேக்ஸ் பிஃபோர் தி லூஸ் பேலன்ஸ். யூஸ் ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். tan theta max is approximately equal to b divided by 2h. சரி, நம்ம இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம tan theta, இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, சொல்யூஷன் tan theta max equal to, அவங்களே சொல்லியிருக்காங்க, b divided by 2 divided by h. h தான் அவங்க என்ன பேஸ் என்ன சொல்லிட்டாங்க, 0.25 டிவைடட் பை 2 டிவைடட் பை h என்ன சொல்லிட்டாங்க, அவங்க 1 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ 0.25ல் பாதி என்ன வரும், 0.125 வந்துடும். 0.125. அப்போ tan theta ஈக்குவல் டு உங்களுக்கு வேல்யூ என்ன வருது, 0.125. அப்போ tan theta ஈக்குவல் டு 0.125 அப்படின்னா theta ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.125. இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அரவுண்ட் 7.13 டிகிரி வந்துடும் தீட்டாவோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் தீட்டா. அப்போ அவர் சாயலாம், அதாவது ஒரு டீன் நிற்கிறாரு, டீன்னா ஒரு டீனேஜ் உள்ள ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து அவருக்கு என்ன வெயிட்னாக்கா 50 கிலோகிராம் வெயிட்டு. அவருடைய நிற்கும்போது அவருடைய கால்களுக்கான இடைவெளி என்ன அப்படின்னு சொன்னோம்னா 0.25 மீட்டர்.
அந்த 0.525 மீட்டர் அவர் காலை அகல விரித்து என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாருன்னா க்ரௌடுக்குள்ளே, ஹெவியான க்ரௌடுக்குள்ளே நிற்கிறாரு. க்ரௌடு ஒருத்தவங்க மோதுவாங்க. அப்போ நம்ம முன்னாடி வந்து லீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவர் விழாத எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா, அவருடைய அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதாவது இப்படி இருக்கு இல்லையா, அதாவது இப்படி நிற்கிறாங்க, இப்படி நிற்கிறாரு. இதுக்கிடையில் இருக்கிறது தான் பேஸ் சப்போர்ட்டு. இதை நம்ம என்னென்னு சொன்னோம், 0.25 மீட்டர்னு சொன்னோம். இப்போ அவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நார்மலாக இது என்ன பண்ணோம், வெர்டிக்கலாக இந்த பேஸுக்குள்ளே ஆக்ட் பண்ணோம். ஒன்று கொஞ்சம் சாஞ்சார்னா அந்த பேஸுக்குள்ளே அதிகமாக போவோம், எட்ஜுக்குள்ளே போவோம், இந்த எட்ஜு வரைக்கும் வரும். அந்த எட்ஜு வரைக்கும் ஏதோ எத்தனை ஆங்கிள், அதாவது இந்த சென்டர் ஆஃப் இந்த லைன் வந்து இது வரைக்கும் போகணும், எட்ஜுக்குள்ளே போகணுன்னா இந்த ஆங்கிள் வந்து எது வரைக்கும் இருக்கலாம்னா 7.13 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இவர் சாயும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர லைன் இந்த பேஸ் சப்போர்ட்டை தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா விழுந்துருவார். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ப்ராப்ளம் 2. டொமினோ எஃபெக்ட் இன் ஏ பேக்டு க்ரௌட். ரொம்ப நெருக்கலாக இருக்குது, ரொம்ப நெரிச்சிட்ருக்குறாங்க. தட் இஸ் கால்டு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் வெயிட், டொமினோ எஃபெக்ட். அது என்னன்றதை இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சினாரி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, காட்சி என்னென்னா 5 adults, 5 பெரியவங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன இருக்கும் 70 kg, ஒவ்வொருத்தவங்களோட ஹைட் என்ன இருக்கும் 1.7 மீட்டர். ஆர் ஸ்டாண்டிங் ஷோல்டர் டு ஷோல்டர் டச்சிங். Each adult has a base of support 0.3 meter. One person is nudged forward so that the center of gravity shifts by 0.2 meter forward. Okay. Now என்ன questions கேட்கணும். Determine if the person will topple. Toppling occurs when CG line passes beyond the edge of base. உங்களுக்கு நம்ம போன ப்ராப்ளத்தில் பார்த்துட்டோம். Estimate the torque about the edge of the base. Tau equal to mg. ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, ஃபோர்ஸ் தான் வந்து எம் இன்ட்டு ஜின்னு போட்டிருக்காங்க. அது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஷிஃப்ட்டுங்க. ஓகே, டேக் ஜி ஈக்குவல் டு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளத்தில். நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ 5 பேர் சொல்கிறாங்க இல்லையா, இங்கே எத்தனை பேருன்னா 5 பேர். 1 இவர் தோல் மேலே, இவர் தோல் மேலே, இவர் 3, இவர் தோல் மேலே, இவர் 4, 5 இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அவங்களுடைய பேஸ் சப்போர்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 0.3 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.3 மீட்டர் பேஸ் சப்போர்ட். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பேஸ் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும், சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நார்மலாக எங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து முன்னாடி சாயிறார், பின்னாடி யாராவது தள்ளுறாங்க, ஒருத்தர் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் முன்னாடி சாயிறார். இவருடைய தோல், இவர் தோள்பட்டை எல்லாமே டச்சில் இருக்குது, கான்டாக்டில் இருக்குது. இப்போ முன்னாடி சாயும்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர லைன் என்ன பண்ணோம், இந்த பேஸுக்குள்ளே விழாது, கொஞ்சம் தள்ளி விழுது, ஃபார்வர்ட் ஆகி விழுது. அது எவ்வளோ தொண்டு ஃபார்வர்ட் ஆகி விழுதுனாக்கா 0.2 மீட்டர் ஃபார்வர்ட் ஆகி விழுது. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க விழுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ஆப்வியஸாக நிற்கும்போது, நார்மலாக நிற்கும்போது அவங்களுடைய பேஸ் என்னன்னா 0.3. இந்த 0.3ன்றது இதில் பாதி என்ன அப்படின்னா 0.15. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர லைன் வந்து இந்த 3க்கு அப்பால் 0.15 அது வரைக்கும் வந்ததுன்னா என்ன பண்ணோம், இவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஆனால் இந்த 0.15 தாண்டி போனாங்க, பெருசாகிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் 0.2 மீட்டர் ஃபார்வர்டில் வந்திருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, தே வில் டாப்பிள்.
அவர் ஒருத்தர் மட்டும் விழ மாட்டார், எல்லாருமே சேர்ந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த லைன் பூரா என்ன பண்ணோம் அப்படியே விழும், முன்னாடி கவரும். கிளியர்? இதை தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டொமினோ எஃபெக்ட். ஓகே ஓகே. சம் பியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டார்க்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா, நமக்கு டார்க்கு டவ் ஈக்குவல் டு டவ் இப்படி பண்ணணும், டவ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் தான் நம்ம என்னது, எம் இன்ட்டு ஜி இன்ட்டு இங்கே ஹரிசாண்டல் ஷிஃப்ட்டு, ஹரிசாண்டல் ஷிஃப்ட்டு, இது ஷிஃப்ட்டு. ஓகே, டிஸ்டன்ஸு நம்ம ஃபார்முலா படி பார்க்கும்போது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம 9.8ன்னு எடுத்துக்குவோம். மாஸ் வந்து அவங்க 70 kg சொல்லிட்டாங்க, இப்போ 9.8ன்னு எடுத்துக்குவோம். இன்ட்டு ஹரிசாண்டல் ஷிஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 0.2 சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, டவ் ஈக்குவல் டு 137.2 நேனோ மீட்டர் வருது. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் ஒரு இடம் சொல்கிறேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதனோட பேஸ் விட்த்துலேருந்து பாதிக்கு மேலே விழுதுன்னா, அதாவது பேஸ் விட்த் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 4 சென்டிமீட்டருக்குள்ளே சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர லைன் வந்து அதுக்குள்ளே ஊந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க சாயிறாங்க அப்படின்னும் போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணுது, அப்போ அங்கேருந்து வர லைன் என்ன பண்ணுது, அந்த ஆங்கிள் வந்து 7 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ சின்னதாக லைட்டாக சாஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்க, க்ரௌடில் விழுந்துருவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அந்த பேஸ் சப்போர்ட் லைன், அதில் மொத்தம் எவ்வளோ துண்டு பேஸ் சப்போர்ட் இருக்குதோ அதில் பாதிக்கு மேலே, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் 0.3 மீட்டர், அதில் பாதி வந்து 0.15 பார்த்தோம். அதுக்கு மேலே அந்த 0.2 மீட்டர் ஃபார்வேர்டில் வந்தது, சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வர பர்பண்டிகுலர் லைன் விழுந்தது அப்படின்னு சொன்னோம்னா விழுந்துருவாங்க டாப்பில். ஓகே, குட், பி சேஃப். எப்போதுமே நம்ம க்ரௌடில் போகும்போது ஆர்டர்லி ஃபேஷனில் போகணும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆர்டர்லி ஃபேஷன் நிறையா இருக்கும். சர்ச்சில் பார்த்துருப்பீங்க, மாஸ்கில் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் நீங்கள் அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க, மார்ச் ஃபாஸ்ட்லாம் போகிறாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆர்டர்லி ஃபேஷனில் இருக்கும். அது மாதிரி இருந்தால் எந்த விதமான விபத்தும் நடைபெறாது. இந்த க்ரௌடு ஸ்டம்பீடுன்றது இட் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இஃப் யூ ஹவன்ட் அண்டர்ஸ்டுட் த ஃபிசிக்ஸ், அங்கே என்ன இருக்கும், நிச்சயமாக நீங்கள் க்ரௌடு டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எங்கே போனாலும் நம்முடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம ஸ்கூலில் நீங்கள் போகும்போது 500 பேர் படிக்கிறீங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, லைனாக போகிறீங்க, லைனாக வரீங்க, 1 arm டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே எந்த விதமான விபத்தும் இல்லை, எல்லாமே சரியாக நடக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கணும். நம்ம எங்கே போனாலும் இதே பழக்கத்தை வச்சுக்கணும். ஓகே, குட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.